வணக்கம்ங்க. இன்னைக்கு நெத்திலி மீன் குழம்பு பண்ணேன். அது வந்து சால மீன் பொரிச்ச எண்ணெய ஒரு 2 ஸ்பூன் ஊத்துனேன். இது வந்து ஃப்ரோசன் நெத்திலி மீன். அதனால ஒரு 1/2 மணி நேரம் தண்ணீல போட்டுட்டு இது மாரி கழுவி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெயில கொஞ்சம் கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு, அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு வணக்கிட்டு, மூடி வச்சு தக்காளி சாஃப்ட்டா வேக வச்சுட்டேன். அது வெந்துட்டுருக்க டைம்க்குள்ள தேங்காய் எடுத்துக்கிட்டேன். தேங்காய், மஞ்சத்தூள், அப்புறம் ஜீரகம், சோம்பு, மிளகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டும் போட்டு நல்லா அரைச்சிட்டு, கொஞ்சம் கறி மசாலா போட்டு இந்த அரைச்சு வச்சிருக்கிறதையும் போட்டு நல்லா வணக்கணும். நல்லா லோ ஹீட்ல வச்சுட்டு நல்லா வணக்கணும். வணக்கிட்டு இந்த அரைச்சு வச்சிருக்கிற அந்த தண்ணி மிக்ஸி ஜார கழுவி அந்த தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்திட்டு, கொஞ்சம் புளி தண்ணியும் ஊத்திடணும். இந்த நெத்திலி மீன் குழம்பு வந்து எப்பவும் தண்ணியா பண்ணக்கூடாது. கொஞ்சம் கெட்டியா வைக்கணும். அது மாரி காரமும் மிளகாத்தூளும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க. என்னோட மிளகாத்தூள் செம காரம். அதனால தான் நான் கொஞ்சமா போட்டிருக்கேன். நெத்திலி மீன் குழம்பு கொஞ்சம் காரமா வச்சீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இந்த மாரி பண்ணி பாருங்க. கெட்டியா பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.